வணக்கம். சட்டத்தின் பார்வையில் நான் உங்கள் வழக்கறிஞர் Karate.V.Muthukumar. இன்றைய நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாக நம் சாலையில் நடந்து கொண்டு இருக்கும்போது நம்மள்ட்ட ஒருத்தன் ஒரு செயின் ஸ்நாச்சிங் பண்ணிட்டு போயிடறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம செயின் அபகரிச்சுட்டு போயிடறாங்க, அல்லது நம்ம வாகனங்களை திருடி சென்று விடுகிறார்கள். நீங்கள் இரு சக்கர வாகனமோ நான்கு சக்கர வாகனமோ இது போன்று எந்த ஒரு வழக்கிலும் உங்களுக்கு சொந்தமான சொத்துக்களை யாராவது ஒருத்தர் திருடி சென்று விட்டார்களோ, அல்லது வேறு எது வழக்குகளும், உதாரணத்துக்கு கொலை சம்பவங்கள் இல்லை அடிதடி சம்பவங்கள், இது போன்ற சம்பவங்களில் உங்களுடைய மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ், மூவபிள்னா அசையும் சொத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம், அதை நீதிமன்றத்திலிருந்து எப்படி பெறுவது என்பதை தான் இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். பொதுவாக இது போன்ற உதாரணத்துக்கு ஒரு செயின் ஸ்நாச்சிங்கில் செயினை ஸ்நாச் பண்ணிட்டாங்க, அந்த குற்றவாளியை பிடித்து விட்டார்கள். உங்களுடைய அந்த செயின் நீதிமன்றத்தில் கேஸ் ப்ராப்பர்ட்டியாக இணைக்கப்படும், அதாவது வழக்கு சொத்து என்று தமிழில் கூறுவார்கள். உங்கள் சொத்தை திரும்ப பெறுவதற்கு கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் CRPC 451 மூலம் நீங்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும். 451 CRPC அதை ஒரு வழக்கறிஞர் மூலம் நீங்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யும்போது நீதிமன்றத்தில் அதுக்கு உரிய ஆவணங்களை நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். நீதிமன்றம் உங்கள் ஆவணங்களை சரி செய்து ஒரு உத்தரவிடுவார்கள். உதாரணத்துக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி என்றால் அதுக்கு நீங்கள் ஜாமீன்தார் கொடுக்க வேண்டும். இந்த ப்ராப்பர்ட்டியை அந்த வழக்கு முடியும் வரை அந்த சொத்தை நீங்கள் விற்கவோ அடகு வைக்கவோ இல்லை வேறு எதுவும் சேதாரம் செய்யாமல் இருக்கும். ஏன்னா அது கோர்ட் ப்ராப்பர்ட்டி என்று சொல்வார்கள். அதை நீங்கள் அனுபவிக்க மட்டுமே உங்களுக்கு உரிமை உண்டு. தேவைப்படும் நேரத்தில் நீதிமன்ற விசாரணைக்கு தேவைப்படும் போது அந்த பொருளை நீதிமன்றத்தில் நீங்கள் மீண்டும் ஒப்படைக்க வேண்டும். காரணம், ஒரு விசாரணையில் இருக்கும்போது அந்த பொருளை வைத்து தான் அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கும். அந்த வழக்கின் தன்மையை பொறுத்து தான் சில தீர்வுகள் முடிவு செய்யப்படும். ஒரு காவல் நிலையத்தில் உங்களோட சொத்து அல்லது பொருள் காவல் நிலையத்திலே இருக்குது, நீதிமன்றத்துக்கு எடுத்துக்கு ரிமாண்ட் பண்ணல, இன் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அப்படி பண்ணலை அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, CRPC 457 மூலமாக நீதிமன்றத்தில் நீங்கள் ஒரு மனுவை தாக்கல் செய்து நீதிபதி காவல்துறையினருக்கு ஒரு உத்தரவிடுவார். அந்த பொருளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட வேண்டும். ஆகையால் 451, 457 இந்த இரண்டு பிரிவுகளின் கீழ் தான் நீங்கள் ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டியை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய முடியும். சரி, இது கிரிமினல் வழக்குகளில். சிவில் வழக்குகளில் பார்ப்போமே. சிவில் வழக்குகளில் முற்றிலும் வித்தியாசமாக இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வழக்கு நடந்து கொண்டு இருக்கும்போது உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் என்று சொல்வார்கள். உதாரணத்துக்கு சொத்து பத்திரமோ அடகு பத்திரமோ ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கோர்ட்டில் ஒரிஜினலாக தான் கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது அந்த வழக்கு முடிந்த பிறகு தான் மீண்டும் உங்கள் கையில் ஒப்படைக்கப்படும். இடைவெளியில் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் சிவில் வழக்குகளில் உங்களுக்கு வழக்கு நடந்து கொண்டு இருக்கும்போது அந்த ஆவணங்கள் தேவைப்படும் என்றால் நீங்கள் காப்பி அப்ளிகேஷன் போடலாம். CA என்று சொல்வார்கள். காப்பி அப்ளிகேஷன் போட்டு அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்டோட நகல், கோர்ட் அட்டஸ்டட் காப்பி என்று சொல்வார்கள், அந்த ஆவணங்களை பெற்று நீங்கள் வேறு சில விஷயங்களுக்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இதுவே சிவில் வழக்குகளில் ஆர்டர் 13 ரூல் 9 சிவில் ப்ரொசீஜர் கோடின்படி நீங்கள் வழக்கு முடிந்த பிறகு இந்த செக்ஷனில் போட்டு நீங்கள் உங்களோட ஆவணங்களை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பு, நீங்கள் ஆர்டர் 13 ரூல் 9 CPCயில் செய்யும்போது மார்க்டு டாக்குமெண்ட் என்று சொல்லுவார்கள். அந்த டாக்குமெண்ட் அங்கே மார்க் செய்யப்பட்டு வேண்டும். அந்த மார்க்டு டாக்குமெண்ட்டை வழக்கு முடிஞ்சவுடனே நீங்கள் நீதிமன்றத்தின் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். இதுவே அன்மார்க்டு டாக்குமெண்ட், அதாவது வழக்கில் பதிவு செய்யப்படாத ஆவணங்களை நீங்கள் மெமோ போட்டு பெற்றுக்கொள்ளலாம். ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டியை பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்னும் நிறையா தகவல்கள் இருக்குது. ஒரு வீடியோலையும் இது சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். அதை சொல்கிறேன்ல, அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள், இது போன்ற பல்வேறு தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள்.